அத்தனை பேரும் வாழ்த்த, அதே நேரம் எல்லா பாமுக உறவுகளும் வாழ்த்த, இனிய இனிய பிறந்த நாள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் மகிழ்வோட வாழ வாழ்த்துக்கிறேன். உண்மையா குழப்ப வாக்கள் எல்லாம் கொஞ்சம் வாத்தீங்கன்னா வடா தெரியும். ரோட்டில் நிக்கிறேன். நன்றி நன்றியா. ஓகே ஓகே நன்றி. நன்றி நன்றி. இன்று நேற்றைய நாள் திருமண நாளை மிக மகிழ்வாக கொண்டாடிய ராகவன் சுவந்தர்சிங் அவர்களுக்கு என்னென்ன குடும்பத்தில் மகிழ்வை நீங்கள் எண்ணுகிறீர்களோ அந்த அளவு மகிழ்வும் இருவருக்குமாக பிள்ளைகளுக்குமாக இணைந்து கிடைக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் சுவந்தர்சினி. நன்றி. வணக்கம் ராஜினி என்போன். ராகவன் சிவதர்சினி தம்பதிகள் 24வது ஆண்டு திருமண வாழ்வை நிறைவு செய்து 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகின்றார்கள். இந்த வருடம். ஆகவே அவருடைய இந்த 24 ஆண்டு வந்த வாழ்விலே அவர்கள் அனுபவித்த சந்தோஷங்கள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தும் அவர்களுக்கு மறைந்து எல்லாருமே இன்பங்கள் பூத்திருக்க வேண்டும். சந்தோஷங்கள் பெருகி வர, சொந்தங்கள் கூடி வர, உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக அமைய வேண்டும். இன்னும் பெரிய சந்தோஷங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இறைவன் என்றுமே உங்களுக்கு என்றுமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் மனமாற உங்களை வாழ்த்தி நிற்கின்றோம். வாழ்க பல்லாண்டு. 25வது ஆண்டு நிறைவு விரைவில் வந்துவிடும். கண்மூடி மூடி திறக்கிறதுக்குள்ள 25 ஆண்டுகள் வந்துடும். பெருசாக கொண்டாடுவோம் அந்த நாட்களை நாங்கள். உங்களுக்கும் உங்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நிறைவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன். நன்றி வணக்கம். இதை நேரம் இருவருக்கு வாழ்த்தும் இடத்தில் சென்று ஒரு முறை வாழ்த்துக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். திருமதி ராகவன் சிவதர்சினி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வந்து திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி வணக்கம். நன்றி ராஜினி அல்போன்ஸ். நன்றி வணக்கம். நேற்றைய தினம் தங்களது 24வது திருமண நாளை கொண்டாடிய சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கு தம்பதிகளுக்கு எனது எங்கணிந்து பிறந்த திருமண நல்வாழ்த்துக்கள் இறையாசிடம் கூறிக்கொண்டு, நீங்கள் இன்னும் சுகபலமாக இருந்தால் நாங்கள் எப்போதும் கண்டுகொள்ளலாம். அதுதான் எங்களுக்கு முக்கியம். உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். உங்களோட பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கும். நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து வேண்டுகிறோம். திருமண நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மிக்க நன்றி நரசன் அவர்களே. மிக்க நன்றி. தாயாக ஒரு வயது கூடியவர், அனுபவமான வணக்கம். வாருங்கள் சரோஜன் சார். நேற்றைய தினம் 24வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடிய சிவதர்சினி ராகவன் அவர்கள் என்றென்றும் சுகபலத்துடன் வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்திக் கொண்டு, உங்கள் நிகழ்ச்சியும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. வாழ்த்திக் கொண்டு விட வருகிறோம். நன்றி வணக்கம். நன்றி. நன்றி சரோஜினி சோதராஜா. மிக்க நன்றி. இனிய வணக்கம் மணியக்கா. எல்லோருக்கும் வணக்கம். முகத்தக்கா பிடிபடே இல்லையே. 24வது ஆண்டு திருமண நாளை கண்ட சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு வளமோடு இணையோடு. நன்றி வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம் வாணி. வணக்கம் சிவதர்சினி. 24 கரட் தங்கம் போல இன்றைக்கு ஜொலிப்பா இருக்க மிக 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 சிறப்பாகவே நீங்கள் உங்களது குடும்பம் ஆரோக்கியமும் ஆயுளும் ஆரோக்கியம் நீண்ட காலம் மஞ்சள் குங்குமத்துடன் வாழ்க வாழ்க வளமுடன் என்று கூறி நானும் உங்களை மனமாற நிறைவாக வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி சிவதர்சினி ராகவன் அவர்களே. நன்றி. நன்றி. நன்றி அவர்களே. வணக்கம். ஆமா வணக்கம் வாணிமோகன் அவர்களே. வணக்கம் ராகவர்களே. நான் பாமுகத்தை போட்டுட்டு எல்லாம் காலமே எழுந்தி என் காலக்கடனை முடிச்சுட்டு வந்தேன். முதல் ஆதவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு சிவதர்சினி அவர்களுக்கும் திருமண நல்வாழ்த்துக்கள். 24 கரெக்ட்னு சொன்னா வார வருஷம் 25 கரெக்டா போகுது. அதுதானே 25 கரெக்ட் இருக்கிறதாண்டு எனக்கு தெரியவில்லை.
அந்த கூடுதலாக விசேஷம் அந்த 25 40 30 அப்படி கொண்டாடுவார்கள் என்ன. ஆமாம், உங்களுக்கும் இனி 25வது வெள்ளி விழாவா இருக்கணுமே. தங்கத்தில் இருந்து அவர் வெள்ளிக்கு மாறுவார். எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இருவருக்கும் கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பத்மினி, மிக நன்றி. உற்சாமன வணக்கம் வாணியக்கா. வணக்கம் டீச்சர். இணைந்திருக்க உறவுகளுக்கும் வணக்கத்தோட நான் முதல்ல இருக்க ஆதவுக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள். ஆதவ குட்டி என்றும் மகிழ்வோடு துருவண்டு வளர்ந்து மகிழ்ச்சியா வாழ வரும் என்று ஆதாவு குட்டியை வாழ்த்திக் கொண்டு மற்றும் நேற்று திருமண நாளை கண்ட டீச்சர் ராவணனாகு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் என்றும் மகிழ்வோடு இன்னும் பல காலங்கள் இணைந்து மகிழ்வோடு வாழ வேணும் என்று சொல்லி நானும் எனது குடும்பத்தார் சார்பா அவங்கள வாழ்த்துக்கிறேன் டீச்சர். நன்றி நன்றி, வணக்கம். சந்திப்போம். நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். ராதிகா வாங்கோ, ஆத்மிகா வாங்கோ. ஆத்மிகா கண்ணநீரமா வெயிட் பண்றாக்கா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு வந்து நேற்று 24வது சிவதர்ஷினிக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கொண்ட சிவதர்ஷினி அன்றைக்கு நன்றி ஆத்மிகா குட்டி. நன்றி நன்றி, உங்கள் வாழ்த்துக்கு மிக்க நன்றி. அடுத்த வாழ்த்து ஆதவ் குட்டி எழுதியிருக்கா. ஆதவ் குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதலாவது பிறந்த நாள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். உற்சாகமா வந்துட்டு எழும்பி உற்சாக வணக்கம் சரண்யக்கா. உற்சாக வணக்கம் வாணியக்கா. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். 24 முடிஞ்சது, இனிமே 25 அடுத்த வருஷம். ராகவனாக்கும் உங்களுக்கும் இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். நன்றி. யாதுவன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சுவஸ்னி ஆண்டி. நன்றி யாதவன், மிக்க நன்றி. உங்களுக்கு இருமல் எல்லாம் மாறட்டும் விரைவில். நன்றி நன்றி. நன்றி நன்றி சரண்யக்கா. நன்றி வாணியக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணியக்கா. வணக்கம் சுரஸ்னி அக்கா. உங்களுக்கு நேற்று 24வது திருமண நாளை கொண்டாடி உங்களுக்கும் ராகவனாக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் ஆதவ் குட்டிக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்ப 22 கரெக்ட் 24 கரெக்ட்னு சொன்னார்கள் தானே. உங்களோட நாட்டுலன்னா ஸ்பெஷல் அது நடக்கிறதா? ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் உங்களோட பவுனோ தாரியோ சம்திங் ஏதோ கூடுறதா? உண்மையா? இப்ப கூடி இருக்கா? அது இல்ல, சிலவர் செய்யறார்கள். நானும் வைக்கல. நாம இருக்கிறதே வித்து கொண்டிருக்கோம். மேலதிகமா இருந்த சிலதை பணத்தை வைக்க நான் இந்த முறை மாற்றி இருந்தேன். என்னென்றால் எதுவும் நமக்கு அளவா இருக்கிறது போதுமே, அளவுக்கு முறை காட்டிக்கா பண்றேன். அது எனக்கு செலவுக்கு ஒரு பெரும் உதவியா இருந்தது. ஆனா தங்கம் வேண்டி வையுங்க இங்க ஒரு இடத்துல உதவும். என்ன அனுபவம் பண்ணால் ஒரு சின்ன உங்க நாட்டுல கண்ட காட்சி தான். நான் அது உண்மைதான் நீங்க சொல்றது. சுரங்கமா வச்சிருக்கிறாரு. இல்ல இது உண்மைதான். என்னண்டா இப்ப நானும் எதிர்பார்த்து வரையில. நான் வரைக்கும் நாங்களும் கஷ்டப்பட்டு குடும்பங்கள் தான் இருந்த நகையை காட்ட கொடுத்தேன். அந்த பிறகு எனக்கு சேர்ந்தது என்னடா இப்படி எல்லாம் இருக்குமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஒரு நூல் சங்கிலியோடு இது அது அன்றாட ஒரு உத்தியோக குடும்பத்திலே எப்படி நகை இருக்குமோ அந்த நகையோடு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கு 5 பவுன் 10 பவுன் இப்படி 21 பவுன் எனக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு நகை இல்லை. ஆனால் இப்ப நான் தேவைக்கு அளவா வச்சுக்கணும். சில சந்தர்ப்பங்கள் அதையும் இல்ல மாற்றி என்ன இருக்கும் போதே பிச்சைக்கார கஷ்டப்பட்டு இல்ல அந்த நகையை சேர்த்து வச்சு நாளைக்கு அதுல பொறுமதியே தெரியாத நகையில போகணும். அப்ப இந்த முறை நான் சில நகைகளை மாற்றிருந்தேன். செலவுக்காக அதை எடுத்து உங்களோட வெட்டி வர வெட்டி வர வாணி இந்த நாட்டிலையும் வருஷத்துக்கு ஒவ்வொரு பவுனுகள் சேர்த்து போடுறவையும் பார்த்திருக்கிறோம்.
அப்படியா? தாலிக்கொடிய கூட கூட காசு அப்படி என்று வேண்டி போட்டிருக்கணும். ஆனா இப்ப இனி தங்கம் உயர்ந்து கொண்டுதானே இப்பத்தே நிலைமைய சொல்றேன். இப்ப கிட்டடியா ஒரு கஷ்டம் தானே ஆனவடியா என்ன எல்லா நாடுகளுமே இந்த பவுனை சேர்க்குதாம். ஆனவடியா அது ஒரு நாளும் விலை குறையாது என்று சொல்லி சொன்னதை நான் கேட்டேன். அதைத்தான் சொல்றேன். ஆனா அது கை உதவிக்கும் உதவும். ஏன்னா அந்த காலத்துல நகையை அதுக்குத்தான் வாங்கினார். அதுக்காகத்தான் அங்க கஷ்டப்பட்ட அடவி வைப்பது விற்பது அவசரத்துக்கு பாவிப்பதற்கு அதை பாவித்தார்கள். எங்களுக்கு அடுத்த சந்ததிக்கு கையில போகும்போது அதோட பெருமதி தெரியுமா, அவர்களுக்கு அந்த தேவை இருக்குமான்றத தெரிஞ்சுதானே நாங்க கொடுக்கணும். அப்ப அதுல ஒரு சந்தேகம் வருகிறது. இப்ப தங்கத்தை வச்சு அல்லது பாவிக்கணுமா, நாங்க கட்டுக்கட்ட அவர்கள் கையில் அவர்கள் பாவிக்க மாட்டாரு. அப்ப எங்களுக்கு ஒரு தேவைகள் வரும்போது நாங்க அதை சரியா அவர்கள் இப்ப இதை சொல்லுறாள், இருக்கிறது எல்லாம் எனக்கு வச்சிருந்தா அதை வித்து தாங்க நான் வித்து போட்டு ஒரு வீட்டை வாங்குறேன், நல்லது பிரயோஜனம் ஏதாவது செய்யறேன். இல்லைன்னா அவர்கள் பணத்தை தாங்க நாங்கள் அவர்களுக்கு என் பொருளை கொடுப்பேன். இது என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் மாற்றங்களை நான் பணத்தை இல்ல அது ஒரு முதல் தானே, ஒரு முதலீடாக இருக்கின்றது. அதுதான் அதை யோசிக்காம சில பேர் ஒரு குண்டுமணி கூட தாங்க குழந்தையில பாவிச்சது, அம்மா தந்தது, பாட்டி தந்தது வச்சிருக்கணும். அதை நினைவுக்காக வச்சிருங்க. ஆனா அதை வச்சிருந்து பொறுமதி. ஒரு நிமிஷம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சென்று வாருங்கள். நன்றி. கூறிக்கொண்டு விடைபெறு. இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அது அந்த ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்றது, அந்த ஞாபகத்துக்கு வச்சிருக்கிறது என்னது எனக்கு தெரியல. ஞாபகத்தை நாங்கள் இப்போ எங்க மீட்டுறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது. இப்ப நான் என்னுடைய சில புகைப்படத்தை வச்சிருப்பேன், அதை எடுத்து பாக்குறதுக்கு எனக்கு ஞாபகம் எனக்கு நேரம் இருக்காது. சிலரை பற்றி பேசுறதுக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கா. பொருள்களை வங்கியில வச்சு அங்கனிட போய் அதை எடுத்து திருப்பி ஞாபகப்படுத்துறோமா திருப்பி பாக்குறோமா என்றது நிறைய சந்தேகம். நானும் சில ஒன்றெண்டு இருந்தது ஞாபகத்துக்கு. ஆனா அதெல்லாம் நான் மனிதர்களையும் நினைவுகளை அவர்கள் தாரத்தம் வைக்கணும் மட்டும் இல்ல தானே. நாங்கள் அதுதான் பொருளையும் வச்சு நாங்கள் காவி பார்ப்போம். எனக்கு அதுலயும் பண்பாடு இல்லை. சரி, நல்லது, நல்ல விஷயம். எப்படி போகுது இன்றைக்கு? நேற்று எப்படி போச்சு? பெரிய பாட்டியா சின்ன பாட்டியா? பாட்டியான் இல்ல, நான் என்னுடைய நண்பியர் உண்மையில எப்பவுமே ஆடையிலிருந்து அலங்காரங்கள் இருந்து கொண்டு வேற நேற்றும் கொண்டு வந்து வெளியில போனோம். ஒரு அத்தங்கரி அழகா புகைப்படங்கள் எடுத்தோம், கதைச்சோம், பேசினோம், வந்தோம். அவ்வளவுதான ஒரு நாளை. ஏன்னா பிள்ளைகள் ஒருத்தர் விடுமுறைக்கு போயிட்டு வெளியில எல்லாரையும் சேர்த்து பிடிக்கிறதுண்டா இன்னொரு நாளை நாங்கள் ஒரு மகிழ்வா வெளியில போய் வந்தோம். ஆனாலும் 24 ஆண்டுகள்ங்கிற போது இப்பவும் நிறைய விஷயங்கள் புரியாத புதிராகத்தான் வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் புரிந்த வரையிலே அதை கொண்டு நகருகிறோம். 24 வருஷம் ஆச்சா அத என்று சில பேர் யோசிக்கல. இவ்வளவு வருஷம் ஆச்சு. இப்பவும் சின்ன நான் சில விஷயம் பேச்சுகளும் வாங்கிக் கொள்ளும். ஆனால் நாங்களாக சிலதை அனுபவப்பட்டு போக வேண்டும். ஆனால் இன்னும் உண்டு இந்த வாழ்க்கையிலே பிடிப்போடு விடாமல் பற்றி பிடிச்சு பிள்ளைகளுக்கும் நாங்கள் இப்படித்தான் வாழ்க்கை என்பதை காட்டி செல்லுகிற போது எங்களுக்கு முன்னுக்கு போற சிலர் பலரை இந்த பாம்பகத்தினூடாகவும் சுற்றி இருப்பவர்களை பார்த்துதான் நாங்கள் வழி நடந்து கொள்கிறோம். அப்பப்போ ஏதாவது சிக்கல்கள் யோசனைகள் வருவதும் அதிபர் வாயில கூட சில பல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அந்த சொல்லுவேன். நேற்று அந்தந்தியும் புறத்தர வாராத நேற்று சொல்லிட்டு போனார் சனிக்குள்ள சொன்ன உடனே எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல டக்காண்டு உரச்சமாயிருது. இது எனக்கு தங்க விடுறாரு ஏதோ ஒன்றை செய்யணும். சிலவள அது நல்லதான் வரும், சிலவள தீயதான். அதனால இன்னொரு சொல்லுற போது இது எங்களுக்காக இருக்கலாம் இந்த வசனம். அப்ப நாங்கள் அதை யோசிச்சு நடந்தது இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் மாற்றமாய் இருக்கலாம். ஆனா எல்லாமே கடந்து போகும். அதை நான் கடந்து வரும் என்னுடைய பாமகம். வாழ்க பல்லாண்டு மீண்டும் சிறப்போடு வாழ வாழ்த்துக்கள். இன்றைய நாள் எடுத்து வரும் உங்களுக்கு மற்றும் நகுல திருத்தினர்களுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அந்த தலைப்பை ஒரு முறை கூறிவிட்டு கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு இருக்கணும். இன்று உலக உன்னத நாள் ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி என்பது இன்றைய நாளில் சிறப்பாக இருந்தது. ஒரு எல்லோருமே எடுத்து பேசுவதற்கான ஒரு தலைப்பாக மறைந்தும் மறையாமலும் எமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் உதவி செய்திருக்கலாம். பெண்கள் தினம் அப்படின்னாலே நீங்க பெண்கள் சார்ந்து
அதுவும் உங்களுக்கு தெரியும், சில பேரை வளர்த்திருப்பார்கள், இன்னொருவர் அம்மாவிட்ட இன்னொருவர் வளர்த்திருப்பார், சிலர் இன்னொரு இடத்தில் வளர்ந்திருப்பார்கள், இன்னொருவர் இன்னொரு கல்வியை இன்னொருவர் மூலம் உதவி எடுத்து படிச்சிருப்பீர்கள், சிலருக்கு வேலை வாய்ப்புக்கு ஒருவர் உதவி செய்திருப்பார். அவர்கள் எல்லாம் நாங்கள் அப்பப்போ நினைச்சாலும் எங்க ஒரு இடத்துல அவர்களை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்ப இந்த நவுலவதி அவர்கள் சொன்னார், நான் சொல்றேன், நவுலவதி அவர்கள் சொன்னார் டெனிஸ் பாட்டி ஒருவர் தான் அவருக்கு அந்த பேரை வச்சது என்றும் ஹென்றி என்று தாங்கள் ராஜேஷ் நம்ம இந்த வருகிற போது கூட எத்தனையோ பேருக்கு உதவிகள் கிடைச்சிருந்தோம், பாவமாண்டு நிறைய பேர் அந்த உன்னதர்கள். இப்ப ஜெயன் நடேசனர்கள் ஒரு முறை பயணத்திலே திக்குமுக்காடிய போது கூட ஒரு உதவி கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு உன்னதர் சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவரை பதிவுக்கு கொண்டு வரலாம். ஆகவே பதுமி முகுந்தன், நீங்க கூட வளர்ந்த இடத்தை ஒவ்வொரு தினம் எங்காவது ஒரு இடத்துல நீங்கள் அனுபவத்தை வச்சிருப்பீங்கள், இங்க வந்து அதை முடிவு செய்வீர்கள். நன்றி. அது ஏன் சில நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகின்றது அறிவுகள். நன்றி, மிக நன்றி. எப்பொழுதெல்லாம் அமைய வாழ்த்துக்கள் மீண்டுமாக. நன்றி, வணக்கம். வணக்கம். வருகின்றது வாழ்த்து நேரம். இன்று வாழ்த்தப்பட்டவர்கள் இருவர். முதலில் ஆசப் குட்டி தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதாவது நகுலபதி தேவன் அவர்களது பேரன். அம்மா அப்பாவின் என் பேரை சொல்லலை, அம்மா என்ன பேர் சொல்லியிருந்தார், அழகான பேர் ஒன்று சொல்லியிருந்தாரு, வேணிச்சா மற்றும் ஹென்றி ராஜ் அவர்களது தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஆதப் தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். மற்றும் ராகவன் சிவதர்சினி அவர்கள் தங்களது 24வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடினார்கள். எல்லோருக்குமே நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்று